பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியின் PA அருண் தூண்டுதலின் பேரில் பொய் வழக்கு போட்டதாக அதிமுகவினர் கண்டனம். திருச்சியில் பரபரப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பகுதி நத்தர்சா பள்ளிவாசல் அருகே SIR சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் நடைபெற்றது. அப்போது திமுக மகளிர் அணியைச் சேர்ந்த அனிதா என்பவர் PLO செய்ய வேண்டிய பணிகளை இவர் செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பாசறை செயலாளர் இலியாஸ் என்பவர் அரசு கொடுத்த ஃபார்மை எதற்காக இங்கு வைத்து நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றும் நேரில் கொடுக்க வேண்டியதுதானே, திமுகவை சேர்ந்த உங்களுக்கு PLO வேலையை செய்ய யார் அதிகாரம் வழங்கியது என்று கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இலியாஸ் காவல்துறை நம்பர் 100க்கு போன் செய்து புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் PA அருண் தூண்டுதலின் பேரில் இலியாஸ் மீது பொய் வழக்கு போட்டு கோட்டை போலீசார் இன்று காலை அவரை கைது செய்ததாக கூறினர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த அதிமுகவினர் கோட்டை காவல் நிலையத்தில் நியாயம் கேட்டு திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அரசு செய்ய வேண்டிய வேலையை திமுக கட்சியினர் செய்து வருவதாகவும் இதற்கு அமைச்சர் PA அருண் உடந்தையாக இருந்து செயல்படுவதாகவும் உடனடியாக பொய் வழக்கு போட்டவர் மீது வழக்கை ரத்து செய்து வெளியில் விட வேண்டும் என்றும், இல்லை என்றால் அதிமுக தலைமைக்கு தெரியப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். திருச்சி மாநகரில் PLP2 எடுக்கிறாங்க ஃபுல்லாவே திமுகவோட நிர்வாகி தான் எடுக்கிறாங்க. ஃபைல ஃபுல்லா அத்தனை ஃபைலையும் அவங்க வாங்கி வீடுக்கு இஷ்யூ பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் SIRனு கொடுத்து கடைசியில் தேர்தல் கமிஷனை நாங்கள் புகார் கொடுத்தா அவங்க செல்லை ஆஃப் பண்ணிட்டு பூத்து அந்த டீச்சர் பேரே தெரியலங்கிறாங்க. நாங்கள் 18வது வார்டு ஜெயக்குமார் என் பேர். அதே மாதிரி 12வது வார்டில் ஒருத்தர் போய் தட்டி கேட்டிருக்காரு, ஒரு லேடிஸு திமுக நிர்வாகி. அது IT வெங்கும் கிடையாது, PLP2 கிடையாது. அந்த அம்மா போய் தட்டி கேட்டதுக்கு என்னை திட்டினாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் எங்கள் ஆளுங்களை ADMK ஆளுங்களை இலியாஸுங்கிறவரை உள்ளார வச்சிருக்காங்க. இப்படி யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் ஸ்டேஷனில் அமைச்சரின் PA உதவியாளர் அவங்க எல்லாம் நேரடியாக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் ஆளுங்களை உள்ளார வச்சு கேஸ் போடுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. SIRனு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது எதுக்கு போட்டு அவங்க கவனம் ஃபுல்லாகவே திரும்பணுனாக்க ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரியை போட சொல்லுங்க. அந்தந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டா மாநகரா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போட சொன்னாதான், இல்லாட்டி திமுக கள்ள ஓட்டு போட ரெடி ஆயிடுச்சு, அவங்க ஆளுங்களை திணிக்க ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க தக்க வழி பாடத்தை கவனிக்கணும். எங்க ஆள் மேல கேஸ் போட்டவங்களா போட்டவங்கள உள்ளார தள்ளணும். ஃபர்ஸ்ட் ஏன் தட்டி கேட்டா பயமா இருக்கு. எங்க ஆளுங்களை கேட்க வேணுமனுக்கே போடுறாங்க, பொய் வழக்கு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்றது? யாருகிட்ட போய் சொல்றது? தேர்தல் கவர்னர்கிட்ட போய் கேட்டா கவர்னர் பேசாம இருக்காரு. இப்ப நாங்க பிரதமர் உள்துறை மந்திரி கிட்ட தெரியுமா என்னன்னு தெரியல. எங்க பொய்ச்சலாட்ட நாங்க சொல்றதுதான் இது மூலியமா தான் நாங்க தெரியப்படுத்துறோம். அதனால தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்றோம், எங்களுக்கு இதுக்கு ஒரு விடை காணணும். SIR போட்டதுக்கு அதே மாதிரி இந்த கேஸ் போட்டதுக்கு இதுக்கு போலீஸ் அராஜகமா இருக்கு. போலீஸ் வேணுமனுக்கே கேஸ் போடுது, சம்பந்தம் இல்லாம கேஸ் போடுது. யாருனாக்கா பிரஷர்னாக்கா மேல எடுத்த பிரஷரு, நாங்க ஒன்னும் செய்ய முடியல, எங்களுக்கு இப்படிதான் வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. அதனால தக்க நடவடிக்கை எடுக்குமாறு எங்க மாநகர சார்பில் நாங்க கேட்டுக்கிறோம். 18வது வட்டத்தினர் அமைச்சருடைய உதவியாளர் அருணுங்க. எந்த அமைச்சரோட உதவியாளர்? ஆதாரத்துலனாக்க இப்ப அவங்கதான் சொல்லி இங்கேயே ஸ்டேஷன்ல சொல்றாங்கல்ல, புகார் இல்லாம கேஸ் போட்டிருக்காங்க. இது நீங்க காவல்துறையிட்ட தான் கேட்கணும். சார் இந்த கேஸ் போடுறீங்க பிரஷர் ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சிக்காரங்க பிரஷர்னாங்க, யாரோட பிரஷர்ல நீங்க கேஸ் போடுறீங்க? முதல் கம்ப்ளைண்ட் சொல்லி நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறதுனாலதான் இந்த கேள்வியை நாங்க கேட்கலாம். எதனால நாங்க சொல்றோம் அப்படின்னா, முதல் கம்ப்ளைண்ட் நம்ம 100ல போன நடக்குது. ஒரு வட்ட செயலாளர், ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், திமுக வட்ட செயலாளர் அவங்க வீட்டு வாசல்ல இது நடக்குது. இதை அவர் கேட்டதுக்கு தான் இந்த அளவுக்கு பிரஷர். இதுதான் 100ல சொல்றாப்ல. இந்த 100ல சொன்னது ஸ்டேஷன்ல இவரு பேர் அவங்க பேர்ல போடல, இவங்க பேர்ல FIR ஃபைல் பண்றாங்க. இது எந்த இதுல முறை? இதை கேட்கறதுதான் வந்திருக்கோம். எங்களுக்கு நியாயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பண்றாங்களோ அவங்க பண்ணிட்டு நாங்க முழு ஒத்துழைப்பு தரோம். என்ன அப்ளிகேஷன் என்ன ஃபில் பண்ணுமோ எல்லாம் தரோம்.
எங்களுக்கு எங்க ஓட்டு, அவங்களுக்கு அவங்க ஓட்டு, அது முக்கியம். அதனாலதான் இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் எங்க கம்ப்ளைண்ட் தான். எங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தீர்வு காணுறது தான் நாங்க இது மாதிரி பேசுறோம். வேற ஊருக்கு போன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறது வந்து யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்கள விசாரிச்சுட்டு தான் செய்வாங்க. விசாரணை இல்லாம ஸ்பெஷல் டீமை கூட்டு வந்து இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களை. என்ன இது என்ன நாங்க வேற எதுவும் நாங்க கடத்தனமா கொண்டோமா போய் ஓடி ஒளியிறோமா? நேரா கூப்பிட்டு வந்திருப்போம். நாங்க எங்களுக்கு வேலை இருந்துச்சு. இப்ப என்ன காலையிலேயே போய் திருட்டுத்தனமா போய் கூட்டிட்டு வராங்க ஆளுங்களை. இப்படி இருந்தா நாங்களே என்ன பண்றது? கட்சிக்காரங்க நாங்க, இவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை வேணாம். அடுத்த கிட்ட என்ன முயற்சி என்ன இந்த பணியை அரசாங்கம் செய்யணுமா, கட்சிக்காரன் செய்யணுமா, திமுக கட்சிக்காரன் செய்யணுமா, அரசாங்கம் செய்யணுமா அந்த பணியை? நடவடிக்கை இல்லை. ஆர்ப்பாட்டம் தாங்க அடுத்தது. கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் நடக்குது. பொய் வழக்கு ஆர்ப்பாட்டம் தாங்க. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்க. முதலமைச்சர் ஒரு திருச்சி மாவட்டம் இவ்வளவு பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல முதலமைச்சர் இருக்கிறப்ப பட்ட பகல்ல ஒரு காவல்துறை குடியிருப்புல நடக்கிற கொலையை கேட்கல. இங்க நாங்க வந்து செய்யற ஒரு சின்ன கட்சி பணியை வந்து தடுக்கிறதுக்கு தான் போலீஸ்க்கு நேரம் இருக்கு. தப்பு கேட்டா வழக்கு போறாங்க. நான் என்னதான் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்க முடியுமா? நியாயத்தை கேட்க முடியல. எவ்வளவு வேதனை இருக்கு எங்களுக்கு. நாங்க பொதுச்செயலர் கவனத்தை கொண்டு போயிடுங்க. தலைமை என்ன சொல்லுது எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுக்கு வழிவகுக்கணும். விசாரணை இல்லாட்டி திருச்சியில நாங்க இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க.